Hey guys, welcome to my channel. In this video, I have a very interesting video about an interesting product. So that is Remy Roy's Compact Foundations. So இவங்க கிட்ட இருந்து நான் goodness and kindness இந்த shade pick பண்ணியிருந்தேன். So kindness 150 and goodness 160. So இந்த ரெண்டு shades நான் pick பண்ணியிருந்தேன். First Remy Roy Beauty வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன். I was very impressed to be honest. And I wanted to try their compact foundations. So I bought 2 of them. So இதோட ரிவ்யூஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, எப்படி லாஞ்சிவிட்டி எப்படி இருந்துச்சு, அண்ட் எவ்ரி திங் அபவுட் திஸ் காம்பேக்ட் பவுடர் உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ யா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் திஸ் இஸ் அ நான்-ஸ்பான்சர்ட் ரிவ்யூ தான். ஸோ இது வந்து நான் என் காசு போட்டு வாங்கி ஐ எம் ரிவ்யூவிங் திஸ் ப்ராடக்ட். பேசிக்லி ஃபர்ஸ்ட் காம்பேக்ட் ஃபவுண்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். லைக் இது வந்து ஃபவுண்டேஷன் பிளஸ் காம்பேக்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பவுடரி ஃபார்ம்ல தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட். ஸோ நீங்க ஜஸ்ட் அந்த பவுடர் பஃப் எடுத்துட்டு நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு யூ ஆர் குட் டு கோ. நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம். ஃபவுண்டேஷன்னா நீங்க வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு காம்பேக்ட் நீங்க மேல போட்டு செட் பண்ற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரிலாம் வேணாம். நீங்க இந்த ஒரு ப்ராடக்ட்லயே நீங்க அந்த ஃபவுண்டேஷன் அண்ட் பிளஸ் பவுடர் எல்லாமே இந்த ஒரு ஸ்டெப்ல முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காம்பேக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் என்னோட அண்டர்டோன் என்ன, ஸ்கின் டோன் என்ன, அண்ட் என்னோட ஸ்கின் கன்சர்ன்ஸ் என்ன அப்படின்னு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன். ஸோ எனக்கு வந்து ட்ரை டு காம்பினேஷன் ஸ்கின் வந்து அப்பப்போ இருக்கா. லைக் அப்பப்போ எப்பயாச்சும் ரொம்ப ரேரா எனக்கு ஆயில் செக்ரேட் ஆகும். பட் மோஸ்ட்லி எனக்கு ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின் தான். அண்ட் என்னோட ஸ்கின் டோன் வந்து ஐ ஹாவ் டீப்பர் ஸ்கின் டோன். அண்ட் என்னோட அண்டர்டோன் வந்து ஐ ஹாவ் வார்ம் டு ஆலிவ் அண்டர்டோன். ஸோ ஐம் ஸ்டில் ஃபிகரிங் இட் அவுட். பட் ஐ திங்க் எனக்கு அந்த வார்ம்னஸ் அதிகமாக இருக்கா, ஆலிவ்னஸ் அதிகமாக இருக்கான்னு ஐம் ஜஸ்ட் கன்ஃபியூஸ்ட். பட் ஐ திங்க் எனக்கு வார்ம்னஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் ஐ ஹாவ் லைக் ஆலிவ் அண்டர்டோன்ஸ் ஆல்சோ. லைக் ஒரு மிக்ஸாக தான் இருக்கு எனக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் திஸ். ஸோ பிஃபோர் explaining about the shades and everything. First வந்து நான் எப்படி ஷேட், என்னோட ஷேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அப்ளிகேஷன் என்ன, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். லைக் எனக்கு அப்ளிகேஷன் வைஸ் எப்படி பிடிச்சிருந்துச்சு, ஷேட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எப்படி இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். ஐ ஹேவ் 2 shades. கன்ஃபியூஸ் ஆகி தான் 2 shades வாங்கியிருக்கேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் சே நீங்க வந்து நேச்சுரல் லைட்டிங்ல உங்க ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்னு யூ ஹேவ் டு டேக் அ செல்ஃபி ஆர் மிரர் வச்சு உங்க நேச்சுரல் லைட்டிங்ல உங்க ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ரூம் லைட்டிங்ல நீங்க அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. லைக் செல்ஃபி ஆர் மிரர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, லைக் நம்ம ஸ்கின் டோன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் திஸ் பிராண்ட் ஹேஸ் லைக் குட் செட் ஆஃப் மாடல் பிக்சர்ஸ். லைக் ஸ்கின் இந்த ஃபவுண்டேஷன் வந்து எந்த ஸ்கின் டோன்ல எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு they have amazing good pictures. ஃபர்ஸ்ட் நான் தான் ரெஃபரன்ஸ் வச்சேன். லைட்டா கன்ஃபியூஸ் ஆச்சு எனக்கு பிகாஸ் ஐ didn't saw that much variety for my skin tone இதுக்கு முன்னாடி. பிகாஸ் எப்பெல்லாம் வந்து முன்னாடி வாங்கினா டீப் ஸ்கின் டோன் எது, லாஸ்ட் ஸ்கின் டோன் அது வாங்கி ஐ வில் யூஸ் இட். ஸோ இதுல ஐ வாஸ் லிட்டில் கன்ஃபியூஸ். ஸோ அதனால ஐ ரெஃபரன்ஸ் லைக் நேச்சுரல் லைட்டிங் என்னோட ஸ்கின் டோன் எப்படி இருக்கு, ரூம் லைட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா பார்த்து ஐ அனலைஸ் சம்திங். அண்ட் எனக்கு வந்து கைண்ட்னஸ் நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணேன். ஸோ கைண்ட்னஸ் 150 நான் பிக் பண்ணேன் ஃபர்ஸ்ட். ஸோ இது நான் பிக் பண்ணிட்டோன்னே அண்ட் ரிவ்யூஸும் நான் பார்த்தேன். லைக் பீப்புள் யூஸ் பண்ணி அவங்க ரிவ்யூஸ் இருக்கும், யூடியூப்ல சர்ச் பண்ணேன். அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து நான் மாடல் பிக்ஸ் தான் வந்து நான் ஒரு சோர்ஸ் ஆஃப் செலெக்ஷனாக வச்சிருந்தேன். லைக் ஏன்னா அது பிராண்ட் அவங்க போட்டதே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு கிளாரிட்டி கிடைச்சது எனக்கு. பிகாஸ் நிறைய ரிவ்யூஸ் பார்க்க எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ரிலைட் ஆன் த பிராண்ட் பிக்ஸ். அண்ட் வந்து நான் கைண்ட்னஸ் செலக்ட் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது மட்டும் ட்ரை பண்ணலாம்னு செலக்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து இந்த அவங்க வெப்சைட்ல நீங்க வாங்கினீங்கன்னா பை 2 2 வாங்கினா 25% ஆஃபர், அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருந்துச்சு. சரி, இப்போ கைண்ட்னஸ் ஒர்க் ஆகலன்னா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஃபார் லைக் சேஃப்டிக்கு நான் வந்து குட்னஸ் பிக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நான் 2 ஷேட்ஸ்மே பிக் பண்ணியிருந்தேன்.
ஸோ நான் உங்களுக்கு இந்த 2 ஷேட்மே வந்து என்னோட பேக் ஸ்கின்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் மேக்கப் முடிச்சுட்டேன். ஸோ இந்த மேக்கப் முடிச்சுட்டு யூ கேன் see லைக் இந்த 2 காம்பேக்ட், அதாவது இந்த 2 ஷேட்ஸ்மே என்னுடைய ஸ்கின் டோன் எப்படி செட் ஆயிருக்குன்னு யூ கைஸ் கேன் see. ஸோ எஸ், இங்க வந்து நான் குட்னஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் இங்க வந்து நான் கைண்ட்னஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ யூ கைஸ் கேன் see ரெண்டுமே பிரிட்டி வெல் அழகா வந்து என்னோட ஸ்கின்ல மெல்ட் ஆகி செட் ஆயிடுச்சு. ஸோ 2 ஷேடுக்குமே வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ கைண்ட்னஸ் வந்து என்னன்னா லிட்டில் லைட்டர், ரொம்ப லைட் கம்பேர்ட் டு குட்னஸ், அவ்வளவுதான். அண்ட் குட்னஸ் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் வார்மர் சைட்ல இருக்கும். ஸோ ஐ ஹாவ் வார்ம் டு olive undertone as I said earlier. ஸோ இது வந்து ஃபுல் கோல்ட் அண்ட் வார்ம் அண்டர்டோன்ல இருக்கிற ஒரு காம்பேக்ட் பவுடர் இது. கைண்ட்னஸ் வந்து லிட்டில் லைக் வெரி லிட்டில் நியூட்ரல் டு கூல் அண்டர்டோன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நேச்சுரல் லைட்டிங்ல வந்து இது வந்து லைட்டா ஒரு மாதிரி ஒரு கூல் நியூட்ரல் அண்டர்டோன் மாதிரி இருக்கும். இது வந்து லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ம் அண்டர்டோன்ல இருக்கும். இது அதான் இந்த 2 ஷேடுக்குமே டிஃபரன்ஸ். பட் you guys can see வார்ம், இது வந்து குட்னஸ், இது கைண்ட்னஸ். ஸோ ரெண்டுமே pretty well blend ஆயிருக்கு. பட் ஐ லைக் த குட்னஸ் சைட் மோர். இது வந்து இன்னும் நல்லா இருக்கு எனக்கு. பட் இதுவும் நல்லா இருக்கு. பட் கம்பேர்ட் டு இந்த 2 சைடுமே கம்பேர் பண்ணா ஐ லைக் திஸ் சைட், குட்னஸ் சைட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து லிட்டில் லைட்டரா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் லைட்டா என்னோட அண்டர்டோன் கிளாஷ் ஆகுற மாதிரி இருக்கு. பட் யா, திஸ் இஸ் த ஷேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல். So coming to my skin concern part, I have pigmentation around my mouth, dark circles, இந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு இருக்கு. ஸோ நான் வந்து இந்த வீடியோல ஆரஞ்சு கலர் கரெக்டர் எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் பேஸ்க்கு இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் பிளஷ் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். வேற நான் எதுவுமே என்னுடைய பேஸ்ல நான் வேற எந்த ஒர்க்குமே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மட்டும் நான் யூஸ் பண்ணேன். அண்ட் இதோட அப்ளிகேஷன் லெட் மீ டெல் யூ கைஸ். ஓகே, ஸோ இதோட அப்ளிகேஷன் இட் இஸ் வெரி வெரி ஸ்மூத், பட்டரியா இருக்கும். அண்ட் நீங்க அப்ளை பண்ணும்போது அழகா உங்க ஸ்கின்ல கிளைட் ஆகி நல்லா பிளெண்ட் ஆகிடும். நான் வந்து பவுடர் வேற ப்ரஷஸ், பியூட்டி பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ணேன். நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு. அவங்க கொடுத்த பவுடர் பஃப் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். Very very good, like very easy to apply. Actually this is my first compact foundation ever, because என்னோட ஒப்பீனியன் என் மைண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னா, காம்பாக்ட் எனக்கு ட்ரை ஸ்கின் as I said. ஸோ காம்பாக்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது காம்பாக்ட்ஸ் ஆர் யூஸ்வலி லைக் ட்ரை, லைக் ரொம்ப பவுடரியா இருக்கும். அண்ட் நீங்க அதை ஒழுங்கா அப்ளை பண்ணலாம் கேக்கி பேட்சி ஆயிடும். ஸோ எனக்கு வந்து அதனால நான் லைக் எனக்கு பெருசா எனக்கு வாங்கணும்னு ஐடியா இல்ல. அதனாலதான் எனக்கு நானும் இது வாங்குறதுக்கு முன்னாடி I was like thinking whether to buy it or not. பட் இது வந்து I think they added like shea butter, I don't know what they added, like it blends in so smoothly. இது வந்து like full and full powder மாதிரி இருக்காது உங்களுக்கு. It's like a finely melted powdery creamy set of foundation மாதிரி இருக்கும். இது creamy powder மாதிரி இருக்கும். இது really good. Like நீங்க அப்ளை பண்ணும்போதே பியூட்டிஃபுல்லா blend ஆயிரும். And it is buildable coverage. So I would say this is like a medium coverage. You guys can see, I can still see a little bit of grayness, but அது வந்து ரொம்ப bother பண்ற அளவுக்கு grayness எல்லாம் இல்லை எனக்கு. I can like இந்த powder found compact மட்டும் போட்டு I can go out and go on with my day. So அந்த மாதிரி தான். It's not like ரொம்ப grey ஆகுற மாதிரி, ரொம்ப grey ரொம்ப obvious ஆ இருக்கிற மாதிரி இல்லை. Coming from a person, I have a pretty like if 1 to 10 என்னோட பிக்மெண்டேஷன் மெஷர் பண்ணோம்னா I would say like 7 to 8 அந்த ஸ்கேல்ல இருக்கு. And it blended pretty well. So I would 100% recommend you guys, like உங்களுக்கு வந்து pigmented skin இருக்கு and acne scars இருக்கு அந்த மாதிரிலாம், you can definitely pick this. It is buildable coverage. And நான் என்னுடைய அண்டர் ஐ ஏரியா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் பில்ட் பண்ணி லைக் இங்கெல்லாம் வந்து நான் ஒரு லேயர் அப்படிதான் போட்டேன். இங்க மட்டும் கொஞ்சம் நான் அப்பப்போ ஒரு 2 to 3 லேயர்ஸ் அந்த மாதிரி போட்டேன். எனக்கு வந்து ஹெவியாவே ஃபீல் ஆகல. இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். எதுவுமே என் ஸ்கின்ல போடாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. It is very comfortable. So shade experience wise, application wise, I'm very satisfied. So finish patti pata, it gives more like a skin like soft matte finish மாதிரி தான் இருக்கு, which the brand claimed. So brand வந்து skin like finish மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. It is actually looking like a skin like finish. எனக்கு ஒரு soft matte healthy looking skin மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு, which I really really like. இந்த ப்ராடக்ட் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஆரஞ்ச் கலர்லாம் யூஸ் பண்ணல. ஸோ நான் வந்து போகும்போது ஐ காட் ஹோம் ஆஃப்டர் லைக் 9-12 hours அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். அண்ட் த ஃபவுண்டேஷன் திஸ் பவுடர் லாஸ்டட் தட் லாங். ஓகேவா, கம்ப்ளீட்லி லைக் நீங்க போடும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் லைட்டா இல்லை, பட் அந்த லாஞ்சிவிட்டி அவ்வளோ நேரம் எனக்கு இருந்துச்சு. ஸோ எஸ், திஸ் இஸ் வெரி லாங் லாஸ்டிங். பட் நான் வந்து இதை ரொம்ப ஸ்வெட்டி சம்மரி டைம்ல நான் டெஸ்ட் பண்ணல. ஸோ பட் எனக்கு இந்த டைம்ல when I used it, it is very very long lasting. And also I used to wear scarf, mask அந்த மாதிரிலாம் நான் wear பண்றதா இருந்தா, compared to when I use like
கன்சீலர் காம்பேக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபரை விட இதோட டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்பவே கம்மியா இருந்ததை நான் நோட் பண்ணேன். ஸோ டிரான்ஸ்ஃபரும் லைட்டா கம்மியா இருக்கு அண்ட் லாஞ்சிவிட்டி இட் இஸ் வெரி வெரி குட். மோஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க டைம் போக போக உங்களுடைய அண்டர் ஐ விங்கிள்ஸ் அந்த லைன்ஸ்ல வந்து க்ரீஸ் ஆகும். லைக் இந்த ஸ்மைல் லைன்ஸ்ல வந்து க்ரீஸியா ஒரு மாதிரி பேச்சியா இருக்கும். அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே எனக்கு இந்த ப்ராடக்ட்ல வரல. இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள், வெரி ஸ்கின் லைக். ஃபைனல் வேர்டிக்ட், this is a must buy. கண்டிப்பா நீங்க ஒரு டைம் ஆச்சு ட்ரை பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது. As a person who never tried powder compacts, I really love it. Powder compacts are like powder foundation. I really like it. This is something that changed my mind. So about this product, this is very very good, must try. நான் சொன்ன மாதிரி ஷேட்ஸ் பிக் பண்றதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பிக் பண்ணிட்டீங்கன்னா you're good to go. Then அழகா குவிக்கா மேக்கப் போட்டு you're good to go. I really appreciate this brand. I really appreciate Rennie Roy Beauty for coming up with this product, because இப்போ Indian marketல there are so many brands who can release products for dusky deep skin tone, who can release shades for dusky deep skin tone, but அவங்க பண்ணவே மாட்டாங்க. லைக் blushes டியூப் பண்றதுக்கு, லிப் ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்றது, கொரியன் மார்க்கெட்டை வந்து டியூப் பண்றது, இன்டர்நேஷனல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் டியூப் பண்றது, they are like very keen on this. For them அந்த டியூப் பண்றது தான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா they are doing it, which they are doing very great job. I really like some of these Indian brands, okay, but I don't know, the foundation ட்ரை பண்ண ரொம்ப ஆசையா இருக்கும். பட் பார்க்கும்போது ஷேட் ரேஞ்சஸ் வந்து இருக்கவே இருக்காது. 2 shade 3 shade 4 shades. I don't know how many years it is going to take for them to realize dusky deep skin tonesக்கும் நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர் ஷேட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணணும்னு. ஸோ அப்படி இருக்கிற இந்த மார்க்கெட்ல ஐ ரியலி அப்ரிஷியேட் Rennie Roy Beauty for coming up with this product, for like seeing us and releasing these products. And அந்த ப்ராடக்ட்லயும் வந்து அவங்க எந்த குறையும் வைக்கல. It is very good. I don't have any complaint about this product. It is very very good. So that's it for the video, guys. I hope you guys like this video. I really enjoyed this product, making this review, and I hope இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் ஃபியூச்சர்ல ரிவ்யூ பண்ணணும்னு I am expecting. Subscribe to my channel, that will motivate me a lot. Follow my Instagram. நான் உங்களை இதோட நெக்ஸ்ட் ஒரு மேக்கப் வீடியோல மீட் பண்றேன். So I'll see you guys in the next video. Bye, take care.